நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவில் சிறந்ததாக இருந்தாலும் கூட போதுமானதாக இல்லை. மருத்துவர்கள் பல நேரங்களில் நோயாளிகளிடம் மூர்க்கமாக நடந்து கொள்வது என்பது இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. டாக்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை, கோபமாக சிடுசிடுன்னு பேசுவார், ரிப்போர்ட்டை தூக்கி கீழே அடிப்பார், ஸ்கேன் எடுன்னுவார், ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்காமலே எங்களை திட்டுவார், மனிதர்களாக கூட அவர் எங்களை நடத்தலைன்றது தான் குற்றச்சாட்டாக இருக்குது. ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியிடம் தனியார் மருத்துவமனையில் இப்படி நடந்து கொள்ள மாட்டார். அப்போ அரசு மருத்துவமனை நடந்து கொள்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? 7 போலீஸ்காரங்க சேர்ந்து ஒரு டியூட்டி டாக்டர் அடிக்கிறாங்க, ஏன் சிஸ்டம் அதை கண்டுக்கவே இல்லை? பேச வேண்டிய அளவுக்கு அது பேசப்பட்ட பொருளாக இருக்கணும்ல. பல இடங்களில் டாக்டர்ஸ் தாக்கப்படுறாங்க, இது மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த போலீஸ்காரங்க மேலே? நிர்வாகம் சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் டாக்டர்ஸும் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க, பொதுமக்களும் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. திமுகவை ஆதரிக்கக்கூடிய, திமுகவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், எம்எல்ஏக்கள், டாக்டர்ஸ் அவங்க நல்லா விஷமத்தனமாக விஷயத்தை திசை திருப்புறாங்க. உங்கள் சிஸ்டத்தில் கோளாறே இல்லையா? பணிச்சுமையால் டாக்டர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது 100% உண்மை. ஆனால் மந்திரி என்ன சொல்கிறாரு? வேகன்சியே இல்லைன்னு பச்சை பொய்ய சொல்கிறாரு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வணக்கம் சார். கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவம், அந்த தாக்கியவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதையொட்டி விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மருத்துவர்கள் தரப்புலையும் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படின்னு அரசு சொல்லுது. இல்லை, நாங்கள் எங்கள் சங்கங்கள் போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சில சங்கங்கள் சொல்கிறாங்க. இன்னமும் முழுமையாக மருத்துவர்கள் பணிக்கு திரும்பலை, பேஷண்ட்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, பேஷண்ட் சிரமப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. இந்த இஷ்யூவை நீங்கள் ஓவரால் எப்படி பார்க்குறீங்க சார்? இட்ஸ் வெரி சேட். ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவம், துரதிருஷ்டவசமான சம்பவம். மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார், நல்ல வேளையாக உயிர் பிழைத்திருக்கிறார். இன்றைக்கி இந்து ஆங்கில நாளிதழ் அந்த தலையங்கத்தின்படி பார்த்தால் இந்த சம்பவம் வேறு எங்கேயாவது நடந்திருந்தனா ஒரு உயிர் பிழைத்திருப்பது கடினமாக இருந்திருக்கும். ஏன்னா டாப் சர்ஜன்ஸ்லாம், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அனுபவம் வாய்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நிறைய பேர் அந்த மருத்துவமனையில் இருந்ததாக உடனடியாக அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். உடனடியாக அவர் சிகிச்சை கொடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த பிரச்சனைக்குமே ரெண்டு ஒரு காயினுக்கு 2 பக்கம் உண்டு, எந்த நாணயத்துக்குமே 2 பக்கங்கள் உண்டு. இந்த வன்முறையை நாம் நியாயப்படுத்தவில்லை, நிச்சயமாக நியாயப்படுத்தவில்லை. ஆனால் ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதிய மருத்துவ பணியாளர்கள் இல்லாதது ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவில் சிறந்ததாக இருந்தாலும் கூட போதுமானதாக இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். மருத்துவர்கள் பல நேரங்களில் நோயாளிகளிடம் மூர்க்கமாக நடந்து கொள்வது என்பது இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. என்ன சொல்லப்போனால் அது குறித்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள், ஏன் புத்தகங்களை கூட வெளிவந்திருக்கின்றன. ஒரே மருத்துவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ஒரு வியாதியஸ்தரை வைத்தியம் பார்க்கும் பொழுது அவருக்கு அதை விளக்கி சொல்லக்கூடிய பாங்கு என்பது அன்பு நிறைந்ததாக இருக்கிறது. அதே அரசு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவர் சிடுசிடு மூஞ்சுடன் காணப்படுகிறார். இதற்கு எவ்வளோ உதாரணங்களை சொல்லலாம். அதாவது டாக்டர்ஸ் ரூட் பிஹேவியர் வித் பேஷண்ட்ஸ் இன் இந்தியா இஸ் அ ஃபெர்டைல் சப்ஜெக்ட்ஸ். நோயாளிகளிடம் மருத்துவர்கள் மூர்க்கமாக கோபமாக நடந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டாக தான் இன்றைக்கி இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது சம்மந்தமாக சில புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள்லாம் கூட வந்திருக்கின்றன. மிகச்சிறந்த டாக்டர்களே கூட டாக்டர்களுடைய இந்த மனிதாபிமானமற்ற போக்கு பற்றி எழுதியிருக்கிறார்கள். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி பார்த்தாலும் இந்த சம்பவம் நியாயப்படுத்த முடியாதது. அந்த கத்தியால் குத்தியதாக சொல்லப்படக்கூடிய அந்த விக்னேஷனுடைய தாயாரும் அவருடைய சகோதரர்கள், உறவினர்களும் சொல்லும்பொழுது அவங்க சிகிச்சையில் தவறு என்று சொல்வது கூட அதிகமாக இல்லை. மாறா டாக்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை, கோபமாக சிடுசிடுன்னு பேசுவார், ரிப்போர்ட்டை தூக்கி கீழே அடிப்பார், ஸ்கேன் எடுன்னுவார், ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்காமலே எங்களை திட்டுவார், மனிதர்களாக கூட அவர் எங்களை நடத்தலைன்றது தான் குற்றச்சாட்டாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ட்ரீட்மெண்ட், ராங் ட்ரீட்மெண்ட், தவறான சிகிச்சை கொடுத்தார் என்று சம்பந்தப்பட்ட அந்த பெண்மணியுடைய உறவினர்கள், விக்னேஷுடைய உறவினர்கள் சொல்வதை விட அவர் எங்களை மனிதர்களாக கூட நடத்தவில்லை, மனிதாபிமானம் இல்லாமல் எங்களிடம் அவர் நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டு தான் வலுவானதாக இருக்கிறது. இன்னொரு தகவல், ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல், அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் நிரம்ப அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் தகவல்கள் வருகின்றன. எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, பட் அது கன்சல்டண்ட்டுக்கு கிளாரிட்டி இல்லை. கன்சல்டண்ட்டுன்னு அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, ஆனால் கிளாரிட்டி இல்லை. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடுமையான கண்டனத்துக்குரியது. ஏன்னா தனியார் மருத்துவமனையில் ஒரு அரசு மருத்துவர் பணியாற்றக்கூடாது என்று இருக்கிறது. அப்படி பணியாற்றுகிறார் என்றால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அது பல கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியிடம் தனியார் மருத்துவமனையில் இப்படி நடந்து கொள்ள மாட்டார். அப்போ அரசு மருத்துவமனையில் நடந்து கொள்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? ஆகவே இது பல ஆழமான
அமைப்பு ரீதியான கேள்விகளை எழுப்புது, ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ்வாங்க. கட்டமைப்பு ரீதியாக தமிழக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது பாருங்கள். இந்தியாவில் மிகச்சிறந்த தனியார் கட்டமைப்பு மருத்துவமனை, இந்த அரசு மருத்துவமனை நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம பெருமை பேசிக்கலாம், அது உண்மை, மறுக்கலை. ஆனால் அதில் ஏகப்பட்ட கோளாறுகள் குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த சம்பவம் வந்து ஏதோ வெற்றிடத்திலேருந்து வரல. ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் திஸ் இஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். நான் சொல்வதை சற்று கூர்மையாக நீங்களும் நேயர்களும் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தவில்லை. இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஒருபோதும் வன்முறைக்கு இடம் கிடையாது. அதுவும் மருத்துவர்கள், மனிதர்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள் மீதான ஒரு சிறு தாக்குதலை கூட நாம் அனுமதிக்க முடியாது. அது வேறு விஷயம். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் அவர் தவறான சிகிச்சை கொடுத்ததற்காக தாக்கப்பட்டார் என்பதை விட தங்களிடம் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டை தான் சம்பந்தப்பட்ட நோயாளி விக்னேஷனுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அது உண்மை என்றால் அது மிகவும் ஆழமான விவாதத்திற்குரியது. ஆகவே ரெண்டு பக்கங்கள், ரெண்டு தரப்புக்கும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. இதை நாம் நினைவில் வைத்து தான் இந்த பிரச்சனையை பேச வேண்டும். வன்முறையை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. வன்முறையை யாருக்கு எதிராக செய்தாலும் அது கடுமையான கண்டனத்திற்குரியது. உங்களுடைய நியாயங்கள் எவ்வளவு தூரம் இருந்தாலும் வன்முறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. காந்தியின் தேசத்தில் வன்முறைக்கு சிறிதும் இடமில்லை. மறுபடியும் சொல்கிறோம், உங்களுடைய எல்லா நியாயங்களும் ஒரு துளி வன்முறையை நீங்கள் கை கொண்டால் அடிபட்டு போய்விடும். வாழ்க்கை என்பது என்ன, வன்முறை தவிர்த்ததுன்னுவாங்க. நிச்சயமாக அதுவும் மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறை என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம், என்னுடைய பேச்சை திரித்து கூறுவதற்கு சிலர் முயற்சிக்கக்கூடும். அதை நான் நன்கு அறிவேன், அதனால தான் சொல்கிறேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு. எந்த நாணயத்துக்கும் ரெண்டு பக்கம் உண்டு. இன்னொன்று ஆங்கிலத்தில் சொல்லுவது திஸ் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். வெற்றிடத்திலிருந்து இது வரவில்லை. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் மீதான வன்முறையும் மருத்துவர்கள் நோயாளிகளிடம் சீற்றத்துடன் சிடு மூஞ்சியுடன் நடந்து கொள்வதும் ஃபெர்டைல் சப்ஜெக்ட். இந்தியாவில் புத்தகங்கள் மருத்துவர்களாலேயே எழுதப்பட்டிருக்கின்றன, ஆய்வுக் கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. சர்வதேச அளவில் கூட இது ஒரு பெரிய இஷ்யூ தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோணத்திலிருந்து தான் நாம் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் அந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற அந்த ஒரு பேஷண்ட்டுடைய மகன், அவர் தரப்பில் அவர் செஞ்சது தப்பா, இல்லை டாக்டர் இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாரா அப்படிங்கிற விவாதங்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்க ஒழிஞ்சு என்டையராக இங்கே இருக்க லேக்குனாஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கான டிபேட்ஸ் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2008 திமுக ஆட்சியில் அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர் பீரியடில் வந்து சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. மெடிக்கல் பர்சனல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட்டில் இருக்க மெடிக்கல் பர்சனல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வன்முறை ஏற்படுத்துறதோ சேதை ஏற்படுத்துறதோ தவறுன்னு சொல்லி கடுமையான சட்டங்கள்லாம் 3 இயர்ஸ் வரைக்கும் கூட ஜெயில் அப்படிங்கிற சட்டங்கள்லாம் கொண்டு வந்த பிறகும் தமிழ்நாட்டில் அதுக்கு பிறகும் வந்து நிறையா அட்ராசிட்டிஸ் நடக்கிறத பார்க்க முடியுது. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகும் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தபடியாக இந்த இஷ்யூ சென்னையில் நடந்தனால இவ்வளோ பேசப்பொருளாகிட்டு இருக்கு, இதுவே மற்ற டிஸ்ட்ரிக்டில் நடக்கும் பொழுது அரசு அது கவனம் செலுத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆமாம், இப்போ வேலூரில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக கேள்விப்படுறோம். அதில் வந்து 7 போலீஸ்காரங்க ஒரு டாக்டரை போட்டு அடிச்சதாக ஒரு செய்தி வந்தது, பார்த்துருப்பீங்க நீங்கள். டாக்டர் செந்தில் எம்டி. ஆமாம், ஏன் அது பேச வேண்டிய அளவுக்கு பேசப்படலை? இதுவாது ஒரு தனிநபர், ஒரு கோபமுற்ற இளைஞன், ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான். அது கத்தி எடுத்துகிட்டு போய் குத்திருக்கான் போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீற்றம், கோபம், அது நியாயப்படுத்த முடியாதது வன்முறை, அது வேறு விஷயம். ப்ரீமெடிடேட்டட் தான் சொல்கிறாங்க. ப்ரீமெடிடேட்டட் ஆகணும்னா உள்ள ஆழமாக புறையோடி போன கோபம் ஏன் வந்தது? ஸோ திஸ் இஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். வெற்றிடத்திலிருந்து இந்த அசம்பாவிதம் நடக்கவில்லை. ஆனால் அங்கே 7 போலீஸ்காரங்க சேர்ந்து ஒரு டியூட்டி டாக்டர் அடிக்கிறாங்க. ஏன் வந்து சிஸ்டம் அதை கண்டுக்கவே இல்லை? பேச வேண்டிய அளவுக்கு அது பேசப்பட்ட பொருளாக இருக்கணும்ல. பல இடங்களில் டாக்டர்ஸ் தாக்கப்படுறாங்க. இது மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்புறம் உங்கள் திரைப்படங்கள் எதை காட்டுது? தாக்குதலுக்குள்ளாராங்கிறத தாண்டி தாக்குறவங்க யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் ஒரு போலீஸ்காரன் பண்றதுக்கும் ஒரு 7 போலீஸ்காரர்கள் பண்றாங்கன்னா அது சிஸ்டமிக் ஃபெயிலியர். ஒரு தனிநபர் பண்றாருன்னா அது வேற. 7 போலீஸ்காரங்க சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா மேலதிகாரிகளோட ஆதரவு கண்ணசைவு இல்லாமல் அடிக்க முடியாது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த போலீஸ்காரங்க மேல? இன்னொன்று, சென்னை இன்சிடென்ட்ல அவர் இல்ட்ரீட் பண்ணாருன்னு சொல்றாங்க. இங்கே வந்து நான் டியூட்டியை ப்ராப்பரா செய்வேன்னு சொன்னதுக்காக அடி வாங்கியிருக்காங்க. வைட்டல்ஸை செக் பண்ணிட்டு நான் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. வீடியோ ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் அடிச்சிருக்காங்க. விழா எலும்புல ஒரு ஏர்லைன் ஃப்ராக்சர் ஆகி ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கையில் வச்சிருக்காரு. போலீஸ் அடிச்சு ஒரு கவர்மெண்ட் டாக்டருக்கு விழா எலும்புல ஏர்லைன் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய நியூஸ்? ஏன் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு திமுக முட்டு கொடுக்கக்கூடிய மேதாவிகள் இதை பேச மாட்டேன்றாங்க? ஸோ சிஸ்டமிக் ஃபெயிலியர், சிஸ்டம் கிராக் ஆகிட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட வந்து நிர்வாகம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சீரழிவை நோக்கி போயிட்டுருக்கு. கவர்னன்ஸ் ஹெட்டிங் ஃபார் சீரியஸ் கிரைசிஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். தமிழக அரசு நிர்வாகம் மிக சீரியஸான ஒரு சிக்கலை நோக்கி, ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இது புரிஞ்சுக்காமல் வந்து நீங்கள் பூசி மழுகிற வேலையில் ஈடுபடுறீங்கன்னா எந்த விதத்தில் அது நியாயம்? சொன்ன மாதிரி இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். ஒரு பையன், ஒரு சின்ன பையனா என்ன, ஒரு 25 வயசு இருக்கும், 28. அவரே ஒரு இதய நோயாளின்றாங்க. அவர் செய்தது நியாயமற்றது. சட்டம் தான் கடமையை செய்யட்டும். அவர் மேலே வந்து ஒரு குற்றவாளினா தாராளமாக தண்டனை. அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. நாங்கள் செஞ்சுக்கிறோம், நாங்கள் வந்து தவறு தான் நம்மளும் ஒத்துக்கிறோம், நியாயப்படுத்தலை. இங்கே 7 போலீஸ்காரங்க சேர்ந்து ஒரு டாக்டர் அடிச்சிருக்காங்களே, ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஏன் வந்து அரசாங்கம் மௌனமாக இருக்குது, எதிர்கட்சிகள் மௌனமாக இருக்குது, திமுகவோட நிலை வித்வான்கள் மௌனமாக இருக்காங்க, மீடியா சைலண்ட்டாக இருக்குது? எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் இது! இது சிஸ்டமிக் அட்டாக். 7 போலீஸ்காரங்க சேர்ந்து ஒரு டியூட்டி டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் அடிக்கிறாங்கன்னா இதுதான் சட்டம் ஒழுங்குக்கான அளவுகோல். அப்போ எங்கே போனாங்க இந்த அரசாங்கத்துக்கு வால் பிடிச்சிக்கிட்டு தினமும் கூவி நியாயப்படுத்தி பேசக்கூடிய மேதாவிகள்? எங்கே போனாங்க? எவ்வளோ பேர் இதையும் சம்பவம்னு பேசுவாங்க, இது ஒரு இன்சிடென்ட்னு பேசுவாங்க. அதாவது எவ்வளோ அவலம் நடந்தாலும் அது நோயின் அறிகுறின்னு பேச மாட்டாங்க, அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ்வாங்க. இதே வந்து டெல்லியில் நடக்குது, அகமதாபாத்தில் நடக்குது, பாம்பேயில் நடக்குதுன்னா வந்து பொங்கி எழுந்து வந்து இந்துத்துவான்னு பேசுவாங்க. நான் பிஜேபி ரூல் ஸ்டேட் மட்டும் தான். நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் இருந்தால் கூட அப்பயும் சைலண்டாக இருப்பாங்க. பிஜேபி ரூல் ஸ்டேட்டில் பேசுவாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு இவனுங்க பேசவே இல்லையே. திமுகவோட தொங்கு சதைகள் வெஸ்ட் பெங்காலுக்கு பேசவே இல்லையே. ஆகவே இது கிண்டி இன்சிடெண்ட் ரொம்ப ஒரு வேக்கப் காலாக அது இருக்கணும். ஏராளமான மருத்துவ பற்றாக்குறைன்றாங்க, ஏகப்பட்ட மருத்துவர்கள் ஷார்ட்டேஜ். ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் ஷார்ட்டேஜே இல்லைன்றாரு, பச்சை பொய்யே சொல்கிறாரு. நிர்வாகம் ஸ்தம்பிக்குது, நிர்வாகம் சீரழிவை நோக்கி போயிட்டுருக்கு, அது இவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் தான் வந்து பென்டப் ஆங்கர் மக்களுக்கு எதிராக திரும்பும். ஒரு பக்கம் டாக்டர்ஸும் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க, பொதுமக்களும் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. இந்த இஷ்யூலையுமே கூட அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறதுல இருக்காரு. அப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, யார் மினிஸ்டர் ப்ரெஸ்ஸில் இருக்கார், ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போது வந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அப்போ அவர் கேட்குறாங்க, மீடியா வந்து அவர்கிட்ட கொஷின்ஸ் போடும்போது டீட்டெயில்ஸ் அவைட்டட் அப்படின்னு வெயிட் பண்ணி அவர் சொல்லியிருக்கலாம். எதுவுமே வெயிட் பண்ணாமல் 4 நார்த் இந்தியன்ஸ் அட்டாக் பண்ணாங்க, 2 பேர்த்த போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு ஒரு இமேஜினரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அது. அதுக்கு பிறகு வந்து ஒரே ஒருத்தர் தான் அவரை பிடிக்கிறாங்கன்னு ஃபுட்டேஜஸ் எல்லாமே வருது. அப்படிங்கும்போது அட்டாக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு மீடியாவில் கொடுத்துட்டு வந்து அப்படியே கடந்து போகிறார். அதுக்கப்புறம் திருப்பி அவர்கிட்ட வந்து ஏன் அப்படி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு யாருமே கேட்கல. அதான் மீடியா அந்த லட்சணத்தில் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு தவறான கருத்தை மந்திரி சொல்கிறாரு, ஹெட் ஸ்பீச் அது. லாஸ்ட் இயர் வந்து நம்ம அனுபவிச்சோம்ல, தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுறாங்கன்னு பீகாரில் இருக்க ஒரு பிஜேபிக்காரன் பேசி அது எவ்வளோ பெரிய சிக்கலாகி கடைசியில் போலீஸை அவனை அரெஸ்ட் பண்ணி குண்டாஸில் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவன் பெயில் வாங்கினான் இல்லையா? இன்றைக்கி மந்திரியே இப்படி பேசுகிறாருன்னா என்ன நிர்வாகம் என்ன லெவலில் இருக்குது உங்களுக்கு? என்ன லெவலில் என்ன லட்சணத்தில் உங்களுக்கு நிர்வாகம் இருக்குது? எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? எந்த சம்பவம் நடந்து சில மணி நேரங்களே வட இந்திய இளைஞர் நீ எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாமா? அது என்ன ஒருவேளை அவன் வட இந்திய இளைஞனாக இருந்து நல்ல வேலையாக எதுவும் நடக்கலை, டாக்டருக்கு சம்திங் ஹேப்பன்ட், ஏதோ நடந்துருச்சு டாக்டருக்குன்னா தாக்குதல் யார் மேலே திரும்ப? ஒரு மந்திரி இப்படி பேசலாமா? அப்போ ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா கவர்னன்ஸ் கொலாப்ஸ், நிர்வாகம் கம்ப்ளீட்டாக வந்து சீர்குலைஞ்சிக்கிட்டு இருக்கு. கிண்டி இன்சிடெண்ட்டுங்க, அது அரசு கையாண்ட முறை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதாவது வந்து இவர்கள் வந்து நீஜருக்கு ரியாக்ஷன் வாங்க. நீ கொண்டு போய் 100 போலீஸை டெய்லி ஹாஸ்பிட்டல், 100 போலீஸை வச்சா நீ ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ண முடியாது. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஆள் அனுப்புகிற மாதிரி, நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளே ஆள் அனுப்புகிற மாதிரி வரவன் போகிறவனெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ரே வச்சு செக் பண்ணி அனுப்ப முடியாது. ஸோ இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் திராவிடியன் மாடலில் நாங்கள் சுகாதாரத்துலேயும் கல்வியிலையும் மேம்பட்டு இருக்கோம், உண்மை தான், இந்தியாவிலே பெஸ்ட்டு தான், சந்தேகம் இல்லை. ஆனால் பத்தாது இல்லை, அதில் இப்படிப்பட்ட சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை. இப்போது போலீஸ் 90 போலீஸ் வந்து 3 ஷிஃப்ட்டு வந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரிஸ்கிங் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். வெளியேருந்து போகும்போது பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரிஸ்கிங் பண்ணுறது மற்ற இடத்துல வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வெப்பன்ஸ் ஹாஸ்பிட்டலே அவனுக்கு கிடைக்கும் இல்லைங்க. அதாங்க இவங்களுக்கு வந்து இந்த தமிழ் சினிமா அதை வந்து இமேஜினேஷனே கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. எந்த ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் உடனே வந்து அதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி எதையாவது கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியது. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போலீஸை போடுறேன், 100 போலீஸை கிண்டியில் போய் எத்தனை நாளைக்கு நீ 100 போலீஸை கிண்டியில் வச்சுருப்ப? இஷ்யூ என்ன ஃபியூச்சரில் அரைஸ் ஆகுங்கிற அந்த ஃபோர்சைட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓவராலாக வந்து என்ன மாற்றி பேசுகிறாங்க, ஏகப்பட்ட டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜ்ன்றாங்க.
ஆனால் மந்திரி என்ன சொல்கிறார், டாக்டர் ஷார்ட்டேஜ் இல்லைன்றாரு. ஆனால் டாக்டர்ஸ் வந்து 36 மணி நேரம் வேலை செய்கிற டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ எங்கே தப்பு நடக்குது? ஏன் இவ்வளோ பொய் சொல்கிறீங்க? இன்னொன்று வந்து இந்த கவர்மெண்ட்டில் பார்க்கறது அது தவறாக இல்லை, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. பப்ளிக் ரியாக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது, பப்ளிக்கோட எமோஷன்ஸ்க்காக வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது சரியாக நடைமுறையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இதே 3 நாட்களுக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட அந்த பர்டிகுலர் சொல்லப்பட்ட அந்த டேட்டில் மட்டும் 12 டெலிவரி பார்த்துருக்காங்க, 5 சிசேரியன். அதில் ஒர்ஸ்ட் கேஸாக வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸில் ஒரு குழந்தை இறந்துருது. மதரை காப்பாற்றுறாங்க, குழந்தைய காப்பாற்ற முடியல. அப்படிங்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு சொந்தக்காரங்களாம் ரோட் ரோக்கோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்க ஸ்டாஃபை வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஆர்டர் போடுறாங்க. ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் இப்படி பண்ணும்போது அப்போ பப்ளிக்குக்கான அந்த எமோஷன்ஸ்க்காக கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணால் டாக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இது நேற்று வந்து திமுகவுடைய எம்பி இளவனே கேட்குறாரு, நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா டாக்டர்ஸ் வந்து டிஃபென்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க, அப்போ வந்து உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாமல் கூட போகும். ஒரு ஸ்னேக் பைட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது அலர்ஜி ஆகும், அது எங்களுக்கு தெரியும். அலர்ஜிக்கு நாங்கள் ப்ரிகாஷன் வச்சுருப்போம். அலர்ஜி ஆகுது நீங்கள் துடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம், அப்போ உயிர் தான் போகும். டாக்டர்ஸை நீங்கள் ஹராஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து பேஷண்ட்ஸோடைய ஹெல்த்தில் பாதிக்கும் அப்படிங்கிறார். பட் கவர்மெண்ட் அதை கேட்க மாட்டேங்குது. இல்லைங்க, நம்ம இந்த விஷயத்தில் கூட திரும்ப திரும்ப ஒரு தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ராங் ட்ரீட்மெண்ட்டுன்னு அவங்க அந்த கோபப்பட்டதை விட அவங்கள மனுஷனாக கூட மதிக்கல, ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸை சொல்லலைன்ற கோபம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. எந்த மருந்து சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ன்றது தெரியும். ஒரு பால் குடிச்சா கூட சைடு எஃபெக்ட் இருக்கும். ஒரு குரோசின் மாத்திரை நீ சளி இதுக்கு ஜுரத்துக்கு தலைவலிக்கு போட்டால் கூட வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் வந்து ஏஜ் ஓல்டு சேயிங் ஹிப்போக்ரட்டிஸோட பொன்மொழிகள் என்ன, எந்த மருந்து நீ கொடுக்குறதா இருந்தாலும் அந்த மருந்தை கொடுக்கறதால ஒரு தீமை உண்டு. அப்போ மருந்தை எப்போ கொடுக்கணும்னா மருந்தை கொடுக்காததால் வரக்கூடிய தீமை அதிகம்னா தான் நீ கொடுக்கணும். திஸ் இஸ் அ காமன் நாலேஜ். ராங் ட்ரீட்மெண்ட்னால இந்த சம்பவம் நடக்கலைங்க, இந்த டாக்டர் தாக்கப்படலைங்க. மனிதர்களாக கூட வந்து அந்த அந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்மணியையும் அவங்க குடும்பத்தையும் மனிதர்களாக கூட மதிக்காமல் அந்த டாக்டர் நடந்து கொண்டார் என்பதான குற்றச்சாட்டு. இது ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு. ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்குவாங்க, ஸ்கேனை பார்க்க மாட்டார், தூக்கி அடிப்பாருன்றாங்க. இனியுமனா அவர் பிஹேவ் பண்ணியிருக்காருன்றாங்க. இதே தனியார் மருத்துவமனையில் அவர் யார்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணாருன்னா அது வரலாறு கிடையாது, அதுக்கு ரெக்கார்ட்ஸ் கிடையாது நமக்கு. ஆகவே இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. அவர்கள் ராங் ட்ரீட்மெண்ட்டால் கோபப்பட்டாங்க என்பது ஒன்று, ஹியூமிலியேட் பண்ணாங்க, பர்சனலாக டீட்டெயில்ஸை சொன்னாமல் ஹியூமிலியேட் பண்ணாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது தான் அதிகமாக அவங்க பேசுகிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம வசதியாக வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், எம்எல்ஏக்கள், டாக்டர்ஸ் வந்து அவங்க நல்லா வந்து விஷமத்தனமாக விஷயத்தை திசை திருப்புறாங்க. உங்கள் சிஸ்டத்தில் கோளாறே இல்லையா? இதே ஏடிஎம்கே பீரியட் நடந்தால் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? இதில் சிட்டிங் எம்பி ஒரு லைவில் ப்ரைவேட் டாக்டர்ஸ் வந்து அவர் ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் பேசுகிறார். இல்லைங்க, அதுதாங்க டிஎம்கேவை சார்ந்த எம்பிஸ், எம்எல்ஏஸ், டாக்டர்ஸாக இருக்கவங்க ரொம்ப இதில் வந்து அவங்க மருத்துவர்கள்ன்றதை தாண்டி அவங்க கட்சிக்காரர்களாக பேசுகிறாங்க. மருத்துவர்களாக அவங்க பேசுகிறதுமே தப்பாக தான் இருக்குது. எந்த பிரச்சனைக்கும் 2 கோணம் உண்டு. நான் மறுபடியும் சொன்னேன், ரூட்னஸ் ஆஃப் டாக்டர்ஸ் வித் பேஷண்ட்ஸ்ன்றது இந்தியாவில் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள், புத்தகங்கள் வந்திருக்குது. ஒரு வியாதியஸ்தனை அவன் தான் அவன் வியாதிக்கு காரணம்னு அவனை குற்றுணர்ச்சி ஏற்படுற அளவுக்கு பேசக்கூடிய மருத்துவர்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக அரசு மருத்துவர்கள் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் மற்ற இடங்களில் இதை பார்க்க முடியாது. இன்னொன்று, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை எக்ஸ்பிரஸில் ஒரு ரிப்போர்ட் வந்தது, நீங்கள் பார்த்துருக்கீங்க? நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். அது என்ன ரிப்போர்ட் நீங்களே சொல்லுங்களேன். அதாவது கவர்மெண்ட் டாக்டர்ஸாக இருக்காங்க, அவங்க பிஜி படிக்கணும் அப்படின்னா பிஜி நீட் இருக்குது இப்போது. அதில் வந்து அவங்களுக்கு எப்படின்னா, எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து வந்தால் 7.5% ரிசர்வேஷன் இருக்கோ, யூஜி டாக்டர்ஸாக இருந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸாக வந்து அவங்க பிஜி போகிறாங்கன்னா அதில் வந்து 50% வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து நீட்லேயுமே வந்து மார்க் கன்செஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பிஜி படிக்கும்போது 3rd இயர்லேருந்து ஸ்டைஃபன்ஸோடு சேர்த்து அவங்கள ஒர்க் பண்ணுறதுக்கான அவங்க ஸ்டைஃபன்ஸோடு சேர்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு பாண்டு போடுறாங்க, கவர்மெண்ட்டுக்கிட்ட பாண்டு போட்டு நான் இத்தனை வருஷம் கவர்மெண்ட்டில் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு. ஏன்னா அந்த ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது பாண்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் அவங்க அந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ஸ்கவுண்ட் ஆகிட்டு ப்ரைவேட்டில் போய்ட்டு கிளினிக் வைக்கிறது, ஸ்கேன் சென்டர்ஸ் வச்சு ரன் பண்ணுறது, ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்வீஸில் இருந்துக்கிட்டு hundreds of crores வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு அரசு நடவடிக்கை எடுக்கும்னு அவங்க மேம்போக்காக லைட்டாக மட்டும் டீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸில் யார் யார் இருக்காங்கன்னு டீட்டெயில்டாக நேம் பண்ணியே ஹாஸ்பிட்டல் வைஸ் கூட வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அந்த மீடியாவில், அந்த பேப்பரில். ஒரு நடவடிக்கை இல்லை.
ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இது புனிதமான தொழில் அப்படின்னு சொல்கிறதுக்கான கிளைமை கிரெடிட் பண்ணுறதுக்கான என்ன தார்மீக உரிமை உங்ககிட்ட இருக்குது? வைஸ் வருஷமாக என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே கவர்மெண்ட் இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் வாங்கிட்டு ப்ரைவேட்டுக்கு போகிற ஆட்கள் மேலேயோ இல்லை ப்ரைவேட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஆட்கள் மேலேயோ அந்த ஆக்ஷன் எடுக்கல. இப்போ தென்காசியில் இன்னொரு டாக்டர் மேலே இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகிருக்கு. அங்கே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. ப்ரைவேட்டில் போனால் நல்ல சம்பளம் கிடைக்குனாலும் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் நோக்கத்துக்காக வேலை பார்க்குறவங்களுக்கு 24 hours 36 hours ஹராஸ்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் டீ பிரேக்கு வெளியே போனால் கூட சஸ்பென்ஷன் பண்ணுறது. திடீர்னு மினிஸ்டர் இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு, சீட்டில் இல்லை, டீ பிரேக் போயிருக்காங்கன்னா உடனே சஸ்பென்ஷன் அப்படிங்கிற விஷயம் போகுது. கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃபிசிக்கல் அசால்ட்டால் இறந்து போகிறவங்கள தாண்டி சூசைட் பண்ணி இறந்து போகிறவங்க, ப்ரெஷர்னால் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்க அதிகம். லாஸ்ட் மந்தில் வந்து அரியலூரில் அப்படி ஒரு பையன் 36 வயசில் ஒருத்தர் இளைஞர் இறந்து போனார். டாக்டர் எம்டி, அவர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கருப்பு பேட்ச் அணிஞ்சு அங்கே அரியலூரில் வேலை பார்த்துருக்காங்க. இங்கே சிஸ்டமால் ஹராஸ் பண்ணப்பட்டு சிஸ்டம்னால் இறக்குறவங்களோட டாக்டர்ஸோட பாதிக்கப்படுற டாக்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ், பெரிய அளவில் வேக்கன்சிஸ் இருக்குது. பணிச்சுமையால் டாக்டர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது 100% உண்மை. ஆனால் மந்திரி என்ன சொல்கிறாரு, வேக்கன்சியே இல்லைன்னு பச்சை பொய்ய சொல்கிறாரு. ஒரு சாதாரணமாக 36 hours வேலை செய்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனைலாம் வந்தே தீரும். ஸோ டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் நீங்கள் ப்ளேம் பண்ணுறதுனா கவர்மெண்ட்டை தாங்க ப்ளேம் பண்ணணும். இதில் அந்த வேக்கன்சிஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இஷ்யூ வரும்போது எங்கே வருது அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து லோ சேலரியாக இருந்தால் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஒரு சில 24 hours கூட பார்க்குறாங்க. அதுக்கான காம்பன்சேஷனோ அட்லீஸ்ட் ரிலாக்ஸேஷன் கூட அவங்களுக்கு கொடுக்குறது இல்லை. அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் என்ன வருது அப்படின்னா, எகெயின் வந்து தமிழ்நாட்டில் பேசப்பட்ட இஷ்யூஸ் தான். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஏன் மோசமாக இருக்குது அப்படின்னா, ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ்க்கு வந்து ஓன்டு பை பொலிட்டிஷியன்ஸ், போத் தி பார்ட்டிஸ், ரூல்டு பார்ட்டி ரூலிங் பார்ட்டி. எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் 2 குரூப்பும் வச்சுருக்காங்க. அகெயின் இப்போ வந்து பார்த்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் எம்பிக்களும் தான் பெரும்பாலான கார்ப்பரேட் ஸ்டைல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸை ரன் பண்ணுறாங்க இன் அண்ட் அரௌண்ட் த சிட்டிஸ். அப்படிங்கும்போது அதுவும் ஒரு காரணமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நேச்சுரலி ஒரு அரசு மருத்துவர் கடினமாக வேலை செய்கிறாரு, 12 மணி நேரம் வேலை செய்கிறார். அந்த அரசு மருத்துவமனையில் பணிச்சுமை அதிகம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, நியாயம். அவர் தனியார் மருத்துவமனையிலையும் அது ஈக்குவலாக வேலை செய்கிறாரு. அங்கே வந்து அவர் சாஃப்டாக நடந்துக்கிறாரு. இங்கே அரசு ஊழியர் மருத்துவமனையில் நோயாளிகள்கிட்ட எரிஞ்சு விழுறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் கூட அந்த பர்டிகுலர் டாக்டர் வந்து வேறு ஒரு தமிழகத்தின் முன்னணிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில், சவுத் இந்தியாஸ் ஒரு மருத்துவமனையில் முக்கியஸ்தராக அல்லது மிகப்பெரிய ஆலோசகராக இருக்கிறார் என்று தகவல்கள் நிரம்ப வருகின்றன, புகைப்படங்கள் வருகின்றன, சோஷியல் மீடியாவில் வருது. அப்போ இந்த பிரச்சனைக்கான பரிமாணம் என்பது இன்னொரு இடத்துக்கு போகுது. அதையும் பேசாமல் இதை நீங்கள் பேச முடியாது. அது முழு முதற் குற்றவாளி அரசு தான். அதுவும் வந்து வந்த புதுசில் ஏகப்பட்ட ப்ராமிசஸ் அள்ளி விட்டாச்சு. இன்றைக்கி வந்து எதையும் நிறைவேற்ற முடியல. டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டுருக்கு. டாக்டர்ஸும் வந்து ப்ரைவேட்டுக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸு ப்ரைவேட்டுக்கு ஒர்க் பண்ணுறதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து அவாய்டு பண்ணணும். பண்ணுறதில்லை. இது காலகாலமாக எல்லா கவர்மெண்ட்லேயும் பேசின பேச்சு தான். இவ்வளவும் சேர்ந்து வந்து இங்கே ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, அந்த ப்ரைவேட் வந்து சம்மந்தப்பட்ட அரசு நிர்வாகத்தை சேர்ந்தவர்களோட தான் இருக்கும் பொழுது வந்து அரசு எப்படி நடவடிக்கை எடுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சட்டம் வந்து இங்கே எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாதுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஏட்டு சுரக்காய். இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். இதுதான் உண்மை. இது எல்லாருக்கும் தெரியும். எவனும் இதை பேச மாட்டான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஏட்டு சுரக்காய். அது வெறும் எழுத்தில். நடைமுறையில் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். பணம் இருக்கவனா செல்வாக்கு இருக்கவனா போலீஸ் என்றைக்குமே தொட்டது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக அந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் 77 வருஷம் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா வாழ்ந்துகிட்டு இருக்குது. இது பாருங்கள், தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு பிரமாதமாக இருக்குது. பீகாரை பார், சத்தீஸ்கரை பார், மேற்கு வங்காளத்தை பார்லாம் டயலாக் விட்டெல்லாம் எந்த அர்த்த பிரயோஜனமுமே கிடையாது. இங்கே வந்து ஓவர் க்ரௌடிங்காலையும் ஊழலாலையும் நெப்போட்டிசம், பிடிச்சவனுக்கு செய்கிறது பிடிக்காதவனுக்கு விரட்டி விடுறதுன்ற அந்த குணாம்சத்தாலையும் நம்ம பாதாளத்தை நோக்கி இன்றைக்கி போக ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு இது ஒரு வேக்கப் கால். ஏன்னா தமிழ்நாடு ஏற்கனவே பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பிரச்சனையை ஒரு 28 வயது இளைஞன் ஒரு புற்றுநோய் நிபுணரை அரசு மருத்துவமனையில் குத்தியதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தயவுசெய்து பார்க்காதீர்கள். சமூகத்தில் புரையோடி போய் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளின் ஒரு அங்கமாகத்தான் நம்ம அதை ஒரு எதிரொலியாகத்தான் ஒரு அறிகுறியாக தான் இதை நம்ம பார்க்கணும். நோயாளிகளிடம் மருத்துவர்கள், குறிப்பாக இந்திய மருத்துவர்கள் கடினமாக நடந்து கொள்கிறார்கள் என்பது உலகம் முழுவதும் அறிவுஜீவிகள், மருத்துவ விஞ்ஞானிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பரவலான கருத்து.
அது சம்மந்தமாக ஏராளமான லிட்ரேச்சர் இருக்குது, புக்ஸ் இருக்குது, மேக்சின்ஸு, ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. எது நோயாளிகளிடம் இந்திய மருத்துவர்கள் கடுமையாக கோபத்துடன் நடந்து கொள்வது, வியாதியஸ்தனிடம் வைத்தியம் பார்க்க போகிற டாக்டர் அந்த வியாதியஸ்தன் தான் அவன் வியாதிக்கு காரணம்னு அவனையே குற்ற உணர்ச்சியால் உழல வைப்பது, இதெல்லாம் காலாகாலமாக நடக்குது. இதெல்லாம் பேசாமல் இந்த இன்சிடெண்ட்டெல்லாம் நம்ம பேச முடியாது. இந்த இன்சிடெண்ட் கண்டனத்துக்குரியது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஓவராலாக தான் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்த்தாக வேண்டும். இட்ஸ் வேக்கப் கால். கவர்மெண்ட் அதே நேரத்தில் வேகன்சிஸை ஃபில்லப் பண்ணணும், மருத்துவர்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும். 36 மணி நேரம் நீங்கள் ஒரு மனிதனை வேலை வாங்குறீங்கன்னா அவன் பலவிதமான மன உளைச்சலுக்கு தான் ஆளாகி போவான். அப்போ அவன் நிறையா தவறு செய்வான். அதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது, இருந்தாலும் சிஸ்டமேட்டிக்காக அது நடைமுறைப்படுத்துகிற சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அரசாங்கம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, இந்த வேக்கப் காலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.